பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆம், மொத்த வேதாகமத்திலும் உள்ள மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி இங்கே இருக்கிறது. அது சில முக்கிய சத்தியங்களை கொண்டிருக்கிறது. மனிதர்கள் இயல்பாக தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக ஆக வேண்டும். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான் 3:6, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நாம் சற்றே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும். அப்படி என்றால் மனுஷன் மாம்சத்தில் பிறந்தான், ஆனால் அவனுக்குள் ஆவி எப்படி அவனுக்குள் கிரியை செய்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து வந்து போன பின்பு நான் போகிறேன், மறுபடியும் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புகிறேன், நான் தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்கும் நடத்துவார் என்று அவர் வாக்குரைத்து சென்றார். ஆகவே அந்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வந்து இறங்குகிற பொழுது அவன் முழுவதும் தேவனுடைய அங்கமாக மாறுகிறான். அவன் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆவியின் நிறைவை அவன் பெறுகிறதினாலே அவன் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறான். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று இங்கே ஒரு வித்தியாசத்தை இந்த வாக்கியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லுகிறது. இப்படி நாம் வேத வசனங்களை பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் சொல்கிறது. ஆகவே வார்த்தை மற்றும் தேவனால் அனுப்பப்பட்ட ஒளி கர்த்தராகிய இயேசுவை உங்களை உண்டாக்கிய கர்த்தரை வலியுறுத்தப்பட்டது. அவரால் நியமிக்கப்பட்ட இரட்சகரை ஏற்றுக்கொள்வதனால் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். மத்தேயு 1:21 இப்படியாய் வாசிக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று இந்த வேதாகமம் இந்த வேத வசனம் தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நமக்கு அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தார், நீதிமான்கள் ஆகும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தார், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அதிகாரத்தை தேவன் ஆவியினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நமக்கு அது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி விசுவாசிக்கிறோமோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறார், அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், தம்முடைய ஆவியை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய் நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியின் நிறைவிலே நாம் வாழுவோம், அவரை சார்ந்து இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.